ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு தான் நாம் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு இந்த கப் அளவுக்கு தான் எல்லாமே எடுக்கிறேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் கிட்ட வரும். நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த கப்பை யூஸ் பண்ணி தான் தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர் பண்ணி நாம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால் தான். இது பசும்பால் பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் சில நேரம் கல் தூசி எல்லாமே இருக்கும் இல்லையா, நம்ம இதை நல்லா கரைச்சிட்டு அதை நம்ம அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா கலக்கி அதில் கெட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நாம் எடுத்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த 1 கப் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணி அதையும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டி எதுவும் இல்லாமல் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவை நீங்கள் லைட்டாக அரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நாம் வீட்டில் திரிக்கக்கூடிய கோதுமை மாவு கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் அரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல சாஃப்டான மாவாக இருக்கும். இதையும் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப்பில் 1/4 கப்புக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் கிடையாது, வாசம் இல்லாத எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோல்டு வின்னர் எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு எந்த ஒரு கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இந்த மாவு இருக்கணும். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நாம் இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக நீங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய அந்த டேஸ்ட்டு கேக்கோட டேஸ்ட் அளவுக்கு இல்லாட்டாலும் நல்ல ஹெல்த்தியானது. நல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறமா அந்த பேட்டர் அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தட்டையான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லுமே ஆயில் விட்டு எல்லா பக்கமும் படும்படியாக அந்த ஆயிலை நல்லா பூசிக்கலாம். நல்லா பூசிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் எல்லாத்துலேயும் லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக்கு நம்மளுக்கு வரும்போது அது ஈஸியாக வரும். எல்லாத்தையும் இதை நல்லா தடவின அப்புறமா நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டரை நாம் இதில் விட்டுக்கலாம். நான் அந்த கப்பு ஏற்கனவே சொன்ன அளவு தான் 100 கிராம் தான் இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு கேக் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் அண்டிப்பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் அடி கனமான பேனாக இருக்கணும். அது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இது பொதுவாக நம்ம பாத்திரம் எல்லாமே சமைச்சு முடிச்சப்புறமா வைப்பலாம். ஸோ அந்த ஸ்டாண்டு தான் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே இந்த பாத்திரத்தில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நாம் மூடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஹீட் பண்ணனால இந்த பேட்டரை வச்சுட்டு மூடி போட்ட அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நாம் அதை வேக விட்டுறலாம். 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி திறக்காமல் அது வேகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், அது கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் இது வெந்திருக்கா வேகலை நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு குழியப்பெல்லாம் சுடும்போது யூஸ் பண்ணோம்ல ஒரு கம்பி, அந்த கம்பி வச்சு தான் நான் பார்க்குறேன். பாருங்கள், அதில் எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் வெந்திருக்குன்னு தான் அர்த்தம். இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் 10 மினிட்ஸ். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு
20 to 30 minutes வந்து அது வேக விட்டுருங்க. பாருங்கள் அந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் இலகி வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ அப்போ வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஆற விட்டுருங்க. நான் வந்து 10 minutes வந்து ஆற விட்டுட்டேன். பாருங்கள் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சைடு ஃபுல்லுமே எல்லாமே நல்லா இலகி வந்திருக்கு பாருங்கள். கேக் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். எதுவுமே பண்ண வேண்டாம். பாத்திரத்தை வந்து கமத்துனதுமே அது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே இலகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டை வச்சு பக்கத்தை மாற்றி நாம் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து கடையில் வாங்கக்கூடிய கேக்கோட அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். டேஸ்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.